என்னென்ன கட்சியில் இருந்தாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி உட்பட்ட விமலா அக்ரஹாரம் கிராமத்தில் கீழே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஸ்டி பிரிவுடைய மாநில செயலாளர் திரு பாப்பண்ணா அவர்கள் அந்த இயக்கத்தை அவரோடு தளி தொகுதிக்குட்பட்ட 6 ஊராட்சி மன்ற தலைவர்களும் இன்று இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படின்றது சார், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது எப்படி சார், ஏதாவது அழைப்பு விடுத்திருக்கீங்களா? யாரும் எந்த கூட்டணியும் வரல, கூட்டணி அதிமுக தேடி யாரும் வரல அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இருந்து திமுக எதிர்கட்சி வந்து பண்ணிருக்காங்க. இப்ப எந்தெந்த கூட்டணி உங்க எந்தெந்த கட்சி, ஏன்னா குறிப்பா உங்ககிட்ட பாமக, தேமுதிக எல்லாம் இருந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். நிச்சயமாக ஏற்கனவே அவர் கூறியது போல மெகா கூட்டணியை அமைத்து தேர்தல் களத்தில் நிற்பார், நின்று வெல்வார் பொறுத்தவரை தொகுதி இறுதி செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னும் கூட்டணியை யாருங்கிறது கூட இன்னும் அதிமுக கூட்டணியில யாருன்னு கூட தெரியல. அப்புறம் எப்படி மெகா கூட்டணி அமைக்கணும் உறுதியா சொல்றீங்க? அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஊடகங்கள் எப்பொழுது யார் யார் வாயிலிருந்து வார்த்தைகளை கொடுக்கலாம் என்பதற்காகவே நீங்கள் கேள்விகளை கேட்பீர்கள். அந்த கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமோ அதை மட்டும், தேவையில்லாதவர்களுக்கு பதில் சொல்லாமல் இறுதியாக நடவடிக்கையின் வாயிலாக ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து டிடி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருமையில விமர்சி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கூட்டத்திலையுமே. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு தரம் தாழ்ந்த மனிதரை பற்றி விமர்சனம் செய்ய நான் விரும்புகிறேன். சார், ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலையில தான் நாங்க இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருடைய கூற்றுப்படி சொன்னால் 2 முறை முதலமைச்சராக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர். இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி, சொந்த புத்தியிலே உச்ச நீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார். அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் இரட்டை சின்னம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி உளறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். சார், விரைவில் அதிமுக தொண்டர்கள் எப்பவும் வரும்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஊர் கம்பெனில இல்ல நான் பாபண்ணா கூட இருக்கேன். வரப்பா வர நானும் வரேன்.
பணம் கொடுத்து